வணக்கம். இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் 3 வீடியோ தான் பார்க்க போறோம். ஏற்கனவே 2 வீடியோ பார்த்துருக்கோம். எதுக்கு டெய்லி வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2A எக்ஸாம் ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வரைக்கும் ஓகே. அதுக்கப்புறம் நீங்கள் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு நீங்கள் இன்டர்வியூ போகும்போதாகட்டும், அல்லது எஸ்எஸ்சி, பேங்கிங், அல்லது சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் ஆகட்டும், இங்கிலீஷ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் வேலைக்கே போயிட்டோம்னா கூட ஒரு ஃபார்ம் அது ஃபார்மேட்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா அது இங்கிலீஷில் தான் இருக்கும். ஸோ அதை புரிஞ்சுக்கிறதுக்கோ அல்லது புரிஞ்சுக்கிட்டதை சொல்கிறதுக்கோ மற்றவங்களுக்கு சொல்கிறதுக்கோ இங்கிலீஷ் ரொம்ப முக்கியமாக தேவைப்படும். ஸோ அதுக்காக தான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ் வந்து டெய்லி வந்து நம்ம யூடியூப் சேனலில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அதோடைய 3வது கிளாஸ் தான் இன்றைக்கி. ஸோ ஒவ்வொரு வீடியோலையுமே 50 வார்த்தைகள் இருக்கும். இந்த வார்த்தைகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 4000 வார்த்தைகள் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து அந்த வார்த்தைகளை வச்சு எப்படி நம்ம வந்து வாக்கியங்கள் அமைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரியே ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய வீடியோஸ் உடனுக்குடன் நம்ம என்ன அப்லோட் பண்ணாலுமே உங்களுக்கு தேடி வந்துக்கிட்டே இருக்கும். கூடவே அந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்க வச்சுக்கோங்க. சரி, வாங்க கிளாஸுக்கு போகலாம். காட் அப்படின்னா கடவுள், எல்லாத்துக்குமே தெரியும். காடுனா கடவுள். கம் அப்படின்னா கோந்து. அடுத்து கன் அப்படின்னா துப்பாக்கி. ஹேட் அப்படின்னா தொப்பி. ஹேட்னா தொப்பி. கேப் அப்படின்னாலும் தொப்பி தான். அடுத்து ஹெர் அப்படின்னா அவளை. அடுத்து ஹிம் அவனை. ஹிப் இடுப்பு. ஹிஸ் அவனுடைய. ஹிட் அடி. அடுத்து ஹாப் அப்படின்னா தவ்வு. ஹிப் ஹாப் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதுனா தவ்வு தான். ஹாப் அப்படின்னா தவ்வு. அடுத்து ஹாட் ரொம்ப ஹாட்டாக இருக்குது, சூடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம், சூடான. ஹவ் எப்படி. ஹட் அப்படின்னா குடிசை. ஹட் அப்படின்னா குடிசை. ஐஸ் அப்படின்னா பனிக்கட்டி. இல் உடல் நலக்குறைவு. இது 1வது 2வது பிள்ளைகள் கூட தெரியும். ஏன்னா நம்ம லெட்டர் எழுதும்போது இதைத்தான் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். பிகாஸ் ஆஃப் இல்னஸ், ஐ வாண்ட் 2 days லீவ் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு அரைகுறை இங்கிலீஷ் எழுதும் இல்லையா. ஸோ இல்னஸ். இல் அப்படின்னா உடல் நலக்குறைவு. இங்க் அப்படின்னா மை. இட்ஸ் அப்படின்னா அதனுடைய. இட்ஸ் அப்படின்னா அதனுடைய. ஜாம் பழக்குழம்பு. பழக்குழம்பு அதாவது ஜாம். நம்ம ஜாம்னு சொல்லியே பழகிட்டோம். பழக்குழம்புங்கிறது என்னடா வித்தியாசமாக இருக்குங்கிற மாதிரி இருக்கும். ஜாம் அப்படின்னா பழங்கள்லாம் சேர்ந்து நம்ம இந்த ப்ரெட்டுக்கெலாம் தருவோம் இல்லையா, அந்த ஜாம் தான் அது. வேறு ஒன்றும் நினச்சிக்காதீங்க, பழக்குழம்புனா அது வேறு ஏதோ ஒன்று. அடுத்து ஜார் அப்படின்னா ஜாடி. ஜா அப்படின்னா முகவாய். முகவாய் ஜா. அடுத்து ஜெட் போர் விமானம். ஜாப் அப்படின்னா வேலை. ஜாக் ஜாக்கிங் மெல்லமாக ஓடும் இல்லையா, அதுக்கு பேர் தான் ஜாக் அப்படின்னு அர்த்தம். ஜாய் அப்படின்னா சந்தோஷம். என்ஜாய் சந்தோஷம். அடுத்து ஜக் அப்படின்னா கூஜா. கீ அப்படின்னா வரி. அதே மாதிரி கீ அப்படின்னா இன்னொரு இது இருக்குது, அது சாவி. சரிங்களா, கீ அப்படின்னா சாவின்னு சொல்லலாம், வரின்னு சொல்லலாம். அடுத்து கிட் அப்படின்னா குழந்தை. கில் அப்படின்னா கொல்றது. கின் அப்படின்னா உறவினர். கிட் அப்படின்னா ஆபரணப்பை. கிட் அப்படின்னா ஆபரணப்பை. அடுத்து லேடு அப்படின்னா சிறுவன். லேப் மடி. உங்கள் மடியில் படுறதுக்கு வா, இல்லை மடிக்கணினி. லேப்டாப் மடி அதுக்கு மேலே வைக்கிறதுனால லேப்டாப். ஸோ லேப் அப்படிங்கிறது மடி. லா அப்படின்னா சட்டம். லே அப்படின்னா இடு. லே அவுட் இடுதல், அதாவது லே அப்படின்னா இடு. அடுத்து லெக் அப்படின்னா கால். லெட் அப்படின்னா விடு. கெட் அப்படின்னா பெரு. லெட் அப்படின்னா விடு. அடுத்து லிட் அப்படின்னா மூடி. லிட் அப்படின்னா மூடி. லை அப்படின்னா பொய் சொல்லுதல். லை பொய் சொல்லுதல். அடுத்து லிப் அப்படின்னா உதடு. இந்த லை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் யூஸ் பண்ணுவோம், நிறைய யூஸ் பண்ணுவோம். என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி யாராவது மெசேஜ் பண்ணோம்னா ஜஸ்ட் லையிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதாவது என்ன, சும்மா படுத்திருக்கேன். ஸோ அந்த இதுதான் வந்து லை அப்படின்னா படுத்திருக்கிறது, அப்படி இல்லைன்னா பொய் சொல்லுதல். அடுத்து லிப் அப்படின்னா அது உதடு. அடுத்து வந்து லாட் அப்படின்னா நிறைய. லோ அப்படின்னா தாழ்வான. தாழ்வான லோ. அடுத்து மேட். ஆர் யூ மேட் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியாது, பைத்தியம். மேன் அப்படிங்கிறது மனிதன். மேப் அப்படிங்கிறது வரைபடம். மேட் மிதியடி, சாக்கு. இந்த கால் மிதி சாக்குன்னெலாம் சொல்லுவோம் மதுரை ஸ்லாங்கில். இதே இது மேட் அப்படின்னா மிதியடி. அடுத்து மே அப்படின்னா மேபி இருக்கலாம், இயலும். மே அப்படின்னா இயலும், கூடும், வரக்கூடும், அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த வார்த்தைகளுக்கு வந்து மே யூஸ் பண்ணலாம். அடுத்து மென் அப்படின்னா மனிதர்கள். மிக்ஸ் அப்படின்னா கலக்கிறது. மிக்ஸ் பண்ணு, ஒன்னோட ஒன்று மிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த கலத்தல் அதுக்கு பேர் தான் மிக்ஸு. அடுத்து மாப் அப்படின்னா கூட்டம். மட் அப்படின்னா களிமண். சரிங்களா, இதில் நிறைய வார்த்தைகள் என்னடா தெரிஞ்ச வார்த்தைகளாகவே இருக்குதுன்னு நீங்கள் நினைக்கலாம். தெரியாத வார்த்தைகள் ஒரு சில வார்த்தைகள் இருக்கும். எடுத்தோன்மே நம்ம வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போனோம்னு வைங்களேன்,
நமக்கு படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வராது. ஸோ அதனால தான் தெரிஞ்ச வார்த்தைகள் மூலமாக எப்படி வாக்கியங்கள் அமைக்கலாம் அப்படின்னு பார்க்குறக்காக தான் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துட்ருக்கோம். ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்த்துக்கிட்டே வாங்க. டெய்லி ஒரு 10 நிமிஷம் மட்டும் இதுக்கு ஒதுக்குனீங்க அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி நிறைய வார்த்தைகள் தெரிஞ்சுக்கலாம். தொடர்ந்து வாக்கியம் அமைக்கிறது எப்படின்னு சொல்லி அடுத்தடுத்த கிளாஸில் பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். வேற ஒரு கிளாஸில் உங்களை சந்திக்கிற வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் நாகராஜன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே அந்த கூடவே இருக்க பெல் பட்டனையும் சேர்த்து அமைக்க வச்சுக்கோங்க. டாடா.